இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. அவசரமா தேர்தல் அரசியலுக்காக 10.5% வன்னியர்கள் அவர் அறிவிச்சார். இவங்க அன்னைக்கு கேட்கணும்ல, இந்த எந்த சாதிவாரி கணக்கெடுப்பு புள்ளி விவரத்தின் அடிப்படையில் இதை கொடுக்குறீங்க? இன்னைக்கு பேசுற இதே வாய் ஒரு 4 ஆண்டுகளுக்கு முன்னாடி இதை இபிஎஸ் பார்த்து கேட்டிருக்கணும். நீங்க சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துங்க. அரசியலுக்காக பேசுவது என்பது வேறு, உண்மையிலேயே சமூக நீதிக்காக பேசுவது என்பது வேறு. லட்சக்கணக்கான ஏழை எளிய மக்களுக்கு பட்டா அளிப்பதற்கு முரண்பாடுலாம் இல்லைங்க. 80க்கு அப்புறம் 70 வரக்கூடாது, 90 வரலாம். ஆணையிட்டு இருக்கிறார்கள். காங்கிரஸ் பேரியக்கம் மனமாற பாராட்டுகிறது, வரவேற்கிறது. காஸ்ட் சென்சஸ் எடுக்க முடியாது, காஸ்ட் சர்வே எடுத்திருக்கிறார்கள். இது பின்னாடி யார் இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியாதா? இது பின்னாடி பாஜகவுடைய சித்து விளையாட்டு இருக்கிறது. தெலுங்கு தேசத்து விலைக்கு பாஜக இணைஞ்ச உடனே எல்லா வழக்கும் வித்ரா பண்ணிட்டாங்க. கங்கையில குளித்த புனிதர்கள் ஆயிட்டாங்க. அஜித் பவார், ஷிண்டே, நிறைய பேர் சொல்லலாம். அது மாதிரி எந்த பணமே கிடையாது. கஜானா காலி, சம்பளம் கொடுக்க கூட பணம் இல்ல. வாங்கின லோனுக்கு வட்டி கட்டுறது கூட பணம் இல்லாம சிரமப்பட்டு இருக்காங்க. ஆனா திறமையா நிதி மேலாண்மையில ஆட்சி நடத்துறாங்க. எத்தனை கோடி மக்கள் இந்த சமூக நீதி அடிப்படையில உரிமைகளை பெற முடியாமல் இருக்காங்க. காஸ்ட் சென்சஸ் ஒன்றிய அரசு தான் எடுக்க முடியும். அதுல மாற்றுக்கிறது யாரும் கிடையாது. பீகார்ல எடுத்தாங்க, சுப்ரீம் கோர்ட்ல ஸ்டேல இருக்கு. நீங்க யாரும் எடுக்கிறதுன்னு கேட்டாங்க. ஆனா இன்னைக்கு இந்தியாலேயே மருத்துவத்தில் நம்பர் 1 மாநிலம் தமிழ்நாடு என்பதை யாரும் மறுக்க முடியாது. கான்ஸ்டிடியூஷன் படி யாரும் எடுக்க முடியும்? அரசியலமைப்பு சட்ட பிரகாரம் ஒன்றிய அரசு தான் எடுக்கணும். பாஜக கூட்டணியில் இருக்க டாக்டர் அன்புமணி ராமதாஸ் ஏன் இதை வலியுறுத்த மாட்டேன்றாரு? சமூக நீதியை பத்தி பேசுவதற்கு பாஜக என்ன தகுதி இருக்குன்னு அவர் கேட்கணும்ல. திறமையா நிதி மேலாண்மையோடு ஆட்சி செய்து வருகிறார்கள். இதை விட நல்ல ஆட்சி கொடுப்பதற்கு யார் வந்தாலும் வாய்ப்பில்லை. இதை மக்களே பாராட்டுகிறார்கள். அதான் இடைத்தேர்தல் எல்லாம் பாத்தீங்கன்னா பல ஆயிரக்கணக்கான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவது இந்தியா கூட்டணி. ஆமா, 80க்கு அடுத்து 90 தானே. ஒன்றிய அரசு கேட்காம மாநில அரசு கேட்கறதுல என்ன நியாயம் இருக்கு? இது மக்களை ஏமாத்துறது, அப்பட்டமா ஏமாத்துறது. பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்க வன்னியர்களுக்கு தெரியாதா? தலைமுறைகளை தாண்டி தரத்துடன் மீண்டும் தனித்துவம் நிறைந்த கடை ஜிஆர்சி ஜுவல்லர்ஸ் காஞ்சிபுரம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நீண்ட நெடிய காலமாக இந்த பட்டா வழங்கும் பிரச்சனைக்கு ஒரு அமைச்சரவை கூட்டத்தில் முடிவு செய்திருக்கிறார்கள். ஏழை எளிய மக்களுக்கு இவ்வளவு காலமாக பெல்ட் ஏரியா என்று ஒரு தடை இருந்தது. சென்னையை ஒட்டி உள்ள 3 மாவட்டங்களில் மற்றும் மாநகரங்களில் இந்த பெல்ட் ஏரியாவிற்கு பட்டா வழங்க ஒரு தடை இருந்தது. அந்த தடையை நீக்கி அமைச்சரவையில் தீர்மானமாக கொண்டு வந்து லட்சக்கணக்கான ஏழை எளிய மக்களுக்கு பட்டா அளிப்பதற்கு ஆணையிட்டு இருக்கிறார்கள். காங்கிரஸ் பேரியக்கம் மனமாற பாராட்டுகிறது, வரவேற்கிறது. ஒரு மனிதனுக்கும் ஒரு பிடி மண் வேண்டும் என்று சொல்லுவார்கள். அந்த நிலையை தமிழ்நாடு அரசு எடுத்து தொடர்ந்து மனை பட்டா வழங்கும் நிகழ்ச்சியை செய்து வருகிறார்கள். இன்னும் தீவிரமாக செய்ய வேண்டும் என்ற வேண்டுகோளையும் வைக்கிறோம். சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்ன்றது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எங்க தலைவர் ராகுல் காந்தி தொடர்ந்து நாடாளுமன்றத்தில சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் குரல் கொடுத்துட்டு இருக்காரு. அப்பதான் முழுமையான சமூக நீதி எல்லா சாதி மக்களுக்கும் சென்றடையும். அது மாற்று கருத்து கிடையாது. இன்னும் ஒரு படி போனா தெலுங்கானா, கர்நாடகா காங்கிரஸ் ஆளும் மாநிலங்களில் சாதிவாரி கணக்கெடுப்பை எடுத்து முடித்திருக்கிறார்கள். காஸ்ட் சென்சஸ் எடுக்க முடியாது, காஸ்ட் சர்வே எடுத்திருக்கிறார்கள். அதை தமிழ்நாடு அரசும் செய்ய வேண்டும். அது மாற்று கருத்து கிடையாது. நாங்க சட்டப்பேரவையில பேசியிருக்கோம். இதுல எங்களுக்கு மாற்று கருத்தே கிடையாது. சமூக நீதி அடிப்படையில காங்கிரஸ் பேரியக்கம் என்றைக்கு நிற்கும். நான் அன்புமணி ராமதாஸ் ஒண்ணு கேட்கிறேன். எந்த அடிப்படையில 10.5% இடஒதுக்கீடை எடப்பாடி பழனிசாமி அறிவித்தார்? உச்ச நீதிமன்றத்தில் எதை வைத்து அதை தள்ளுபடி செய்தார்கள்? என்ன காரணம் என்பதையும் அவர் சொல்லணும். அவசரமா தேர்தல் அரசியலுக்காக 10.5% வன்னியர்கள் அவர் அறிவிச்சார். இவங்க அன்னைக்கு கேட்கணும்ல, இந்த எந்த சாதிவாரி கணக்கெடுப்பு புள்ளி விவரத்தின் அடிப்படையில் இதை கொடுக்குறீங்க? ஆனா சில வன்னியர் அமைப்புகள் 10.5% எங்களுக்கு ரொம்ப குறைவு, இதை விட நாங்க அதிகமா வாங்கிட்டு இருக்கோம். தேர்வாணையத்துல தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் வாதங்களும் இருக்கு. இன்னைக்கு பேசுற இதே வாய் ஒரு 4 ஆண்டுகளுக்கு முன்னாடி இதை இபிஎஸ் பார்த்து கேட்டிருக்கணும். நீங்க சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துங்கன்னு. அரசியலுக்காக பேசுவது என்பது வேறு, உண்மையிலேயே சமூக நீதிக்காக பேசுவது என்பது வேறு. இவங்க பேசுறதெல்லாம் சமூக நீதிக்காக கிடையாது, அரசியலுக்காக. ஆனா தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தொடர்ந்து சமூக நீதிக்காக எல்லா மாநிலங்களிலும்
சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும், அப்பதான் முழுமையான சமூக நீதி ஒவ்வொருத்தரையும் சென்றடையும் என்று வலியுறுத்தி வருகிறார். அந்த அடிப்படையில தான் காஸ்ட் சென்சஸ் எடுப்பதற்கு ஒன்றிய அரசு மறுத்தாலும் அந்தந்த மாநிலங்களை காஸ்ட் சர்வே எடுங்கள் என்று வலியுறுத்தி இப்ப செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆல்மோஸ்ட் கடந்த வாரம் நான் கேள்விப்பட்டது தெலுங்கானாவும் முடிச்சிருக்காங்க. இல்ல நாங்க சட்டப்பேரவையிலேயே பேசி இருக்கோமே, எல்லா மாநிலங்கள்லயும் நடக்கிற மாதிரி இங்க செய்யணும்னு. ஆனா இது ஒன்றிய அரசு ஏன் காஸ்ட் சென்சஸ் எடுக்க மாட்டேன்றாங்க? சாதிவாரி கணக்கெடுப்பு செய்வதற்கு ஒன்றிய அரசுக்கு என்ன பிரச்சனை? சென்சஸ் எடுக்காம இருக்காங்களே. கடைசி அடுத்தது 2011 தானே, அதுக்கப்புறம் எடுக்கலையே. எத்தனை கோடி மக்கள் இந்த சமூக நீதி அடிப்படையில உரிமைகளை பெற முடியாமல் இருக்காங்க? இல்லங்க, ரெண்டு விஷயம் தான். காஸ்ட் சென்சஸ் ஒன்றிய அரசு தான் எடுக்க முடியும், அதுல மாற்றுக்கிறது யாரும் கிடையாது. இப்ப பீகார்ல எடுத்தாங்க, சுப்ரீம் கோர்ட்ல ஸ்டேல இருக்கு, நீங்க யார் எடுக்கிறதுன்னு கேட்டாங்க. சென்சஸ் டிபார்ட்மெண்ட் யாருக்கிட்ட இருக்கு? ஒன்றிய அரசு கிட்ட இருக்கு. ஆனா இதையே மீறி தலைவர் ராகுல் காந்தி கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில காங்கிரஸ் ஆளும் மாநிலங்களில் காஸ்ட் சர்வே எடுத்து முடிச்சிருக்காங்க. ஆகையால தமிழ்நாடு அரசுக்கு எங்களுடைய வேண்டுகோள், காஸ்ட் சர்வே நமக்கு என்ன அரசியல் அதிகாரம் இருக்கிறதோ அந்த அடிப்படையில் எடுக்கும். இல்லங்க, ரெண்டு விஷயம் நம்ம தெளிவாக, காஸ்ட் சென்சஸ் ஒரு மாநில அரசு எடுக்க முடியுமா? இந்த ஒரு கேள்வி இருக்கு. கான்ஸ்டிடியூஷன் படி யார் எடுக்க முடியும்? அரசியலமைப்பு சட்ட பிரகாரம் ஒன்றிய அரசு தான் எடுக்கணும். ஏன் ஒன்றிய அரசு எடுக்க மறுக்குது? இதைத்தான் ஒன்றிய அரசு சமூக நீதியை கொடுப்பதற்கு மறுக்கிறது. காங்கிரஸ் ஆளும் மாநிலங்களில் காஸ்ட் சர்வே எடுக்குன்னு எடுத்து முடிச்சிருக்காங்க. இப்ப கடந்த வாரம் தெலுங்கானால 70 கோடி ரூபாய் ஒதுக்கி முடிச்சிருக்காங்க. அது மாதிரி செய்யலாம். நான் இன்ற கேட்கிற கேள்வி எல்லாம், பாஜக கூட்டணியில் இருக்க டாக்டர் அன்புமணி ராமதாஸ் ஏன் இதை வலியுறுத்த மாட்டேன்றாரு? சமூக நீதியை பத்தி பேசுவதற்கு பாஜக என்ன தகுதி இருக்குன்னு அவர் கேட்கணும்ல. ஒன்றிய அரசு கேட்காம மாநில அரசு கேட்கறதுல என்ன நியாயம் இருக்கு? இது மக்களை ஏமாத்துறது, அப்பட்டமா ஏமாத்துறது. பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்க வன்னியர்களுக்கு தெரியாதா? காஸ்ட் சென்சஸ் எடுக்கிறது யாரால முடியும்? அரசியலமைப்பு சட்டத்துல, இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல காஸ்ட் சென்சஸ் எடுக்கிற அதிகாரமும் யாருக்கிட்ட இருக்குன்றது தெரியும். இது அன்புமணி ராமதாஸ் தெரியாதா? சாதிவாரி கணக்கெடுப்பு யார் நடத்தணும்? எதுங்க? இல்ல, அதான் சொல்ற, சென்சஸ் வேற, சர்வே வேற. இவர் என்ன சொல்றாரு? சாதிவாரி நீங்க கணக்கெடுப்பிடுங்க, ஏன் நீங்க எடுக்க கூடாது? அதுக்கான வேலை இல்ல. ரைட்டுங்க. இல்ல, நான் கேக்குறது, நீங்க கேட்ட கேள்விக்கு பீகார்ல எடுத்தாங்க, கர்நாடகாலையும் எடுத்திருக்காங்க. பீகார்ல இன்னைக்கு எதுக்கு உச்ச நீதிமன்றத்துல தடையாணை வழங்கி இருக்காங்க? உங்களுக்கு அதிகாரமே இல்லைன்றாங்க. இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் பிரகாரம் ஒரு மாநில அரசு சாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்க முடியாது அப்படின்னு ஸ்டேல இருக்கு. எடுங்கன்னு சொல்றேன் சார், நாங்க எடுக்க வேணாம். நாங்க அதுல ஏதாவது ஊறி போயிருக்கோம். இப்ப கர்நாடகால எடுத்திருக்காங்க, ஆந்திரால, தெலுங்கானால எடுத்திருக்காங்க, எடுங்கன்னு சொல்றோம். நாங்க சட்டப்பேரவையிலே பேசியிருக்கோமே. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த முடியாது, சாதிவாரியுடைய விவரங்களை சர்வே பண்ணலாம், எடுக்கலாம். ஆனா அந்த டாட்டா பேஸ் போதுமா நீதிமன்றத்துக்குன்றது இன்னொரு கேள்வி இருக்கு. இதுதானே பீகாருக்கு தான் இன்னொரு மாநிலத்துக்கும். இது பின்னாடி யார் இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியாதா? இது பின்னாடி பாஜகவுடைய சித்து விளையாட்டு இருக்கிறது. மிரட்டல். பாஜக என்ன பண்ண, மிரட்டி பார்ப்பாங்க, வழக்கு போடுவாங்க, நெருக்கடி கொடுப்பாங்க. சரண்டர் ஆயிடுச்சுன்னா எல்லாத்தையும் திரும்ப பெற்றிருக்குவாங்க. இதுக்கு முன்னுதாரணம், ஆந்திராவில் தெலுங்கு தேசம் கட்சியுடைய சந்திரபாபு நாயுடு கட்சியில இருந்த 3 ராஜ்யசபா உறுப்பினர், ரமேஷ், சௌத்ரி, 3 பேர் இடி ரைடு பண்ணாங்க, வழக்கு போட்டாங்க. நிறைய வைடூரியங்கள், தங்கம், பணம், ரொக்கம், ஷேர் சர்டிபிகேட், டிபெஞ்சர் எல்லாத்தையும் பறிமுதல் பண்ணாங்க. கோர்ட்ல சொன்னாங்க இவ்வளவு பெரிய ஊழல் பண்ணியிருக்காங்கன்னு. அவர் உடனே பாஜக இருந்து விலகி, தெலுங்கு தேசத்துல விலகி பாஜக இணைஞ்ச உடனே எல்லா வழக்கையும் வித்ரா பண்ணிட்டாங்க. கங்கையில குளித்த புனிதர்கள் ஆயிட்டாங்க. அஜித் பவார், ஷிண்டே, நிறைய பேரை சொல்லலாம். அது மாதிரி ஏன் இங்க வெஸ்ட் பெங்கால்ல, மேற்கு வங்கத்துல இருந்த சர்க்கார், நிறைய பேர் இருக்காங்க. அது மாதிரி நடவடிக்கை. இப்ப கூட என்ன, பிஜேபி கூட அலைன்ஸ் வச்சுட்டாருன்னா இதெல்லாம் திரும்ப பெற்று தேர்தல் ஆணையத்துக்கு அதிகாரம் இல்லை, இரட்டை இலை முடுக்கப்படாதுன்னு உடனே வரும். இதெல்லாம் வரப்போது பாருங்க. எங்க இரட்டை இலை இருந்தாலும் இரட்டை இலைனாலும் இந்தியா கூட்டணி பெருவாரியான
வாக்கு வித்தியாசத்துல 200 தொகுதிக்கு மேல வெற்றி பெறாத மாற்றுக்கிறது கிடையாது. சமூக நல திட்டங்கள், மக்கள் பணிகள் தான் பேசப்படுது இந்த தேர்தலில். எனக்கு தெரிஞ்சு நான் சொல்றது சரின்னு நினைக்கிறேன். 85 விழுக்காடுக்கு மேல தேர்தல் வாக்குறுதியை திராவிட முன்னேற்ற கழக அரசு 4 ஆண்டுகளில் நிறைவேற்றியிருக்காங்க. இன்னும் இருக்கின்ற மீதமுள்ள வாக்குறுதிகள் நிறைவேற்றுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஒன்று, போராட்டங்கள் எந்த மாநிலத்தில் இல்லை, எல்லா மாநிலத்திலும் போராட்டங்கள் நடந்துட்டு தான் இருக்கு. பாஜக ஆளும் மாநிலங்களில் போராட்டம் இல்லையா? அங்கேயும் நடந்துட்டு தான் இருக்கு. போராட்டம் என்பது அவருடைய வாழ்வாதார உரிமை, ரைட் டு அஜிடேட், அதை பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு சம்பந்தம் இல்லை. ஆனா சொன்ன வாக்குறுதியை 85 விழுக்காடுக்கு மேல் மாண்புமிகு முதலமைச்சர் நிறைவேற்றியிருக்கிறார். சொல்லாத வாக்குறுதி இப்போ எந்த எதிர்கட்சியும் பேச மாட்டாங்களே. மக்களை தேடி மருத்துவம், இல்லம் தேடி கல்வி, தவ புதல்வன், இதெல்லாம் எந்த வாக்குறுதியில சொல்லி இருக்காங்க? 1000 ரூபாய் புதுமை பெண் திட்டம், இதெல்லாம் எந்த வாக்குறுதியில சொன்னாங்க? காலை உணவு திட்டம் எதனா வாக்குறுதியில் சொன்னாங்களா? இன்னைக்கு லட்சக்கணக்கான குழந்தைகள் காலை உணவு சாப்பிடுறாங்க. பெருந்தலைவர் காமராஜர் மதிய உணவு கொண்டு வந்தார். இன்னைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் காலை உணவு கொண்டு வந்திருக்கார். இப்ப காலை உணவு எந்த வாக்குறுதியில சொன்னாங்க? நாங்க ஆட்சிக்கு வந்தா காலை உணவு போடுவோம்னாங்களா? எத்தனை 1000 கோடிகள் அதுக்கு செலவு பண்றாங்க? இதெல்லாம் சீர்தூக்கி பார்க்கணும். குறை சொல்லணுன்றதுக்காக எதிர்கட்சிகள் குறை சொல்லிட்டு இருக்க முடியாது. சரி, இன்னொரு பக்கம் நிதி ஆதாரம் என்ன? இவங்க விட்டுட்டு போகும்போது, ஆட்சியை கொடுத்துட்டு போகும்போது நிதி ஆதாரம் என்ன? கஜனால எங்க பணம் இருந்தது? கஜனால பணமே கிடையாது. திறமையா நிதி மேலாண்மையோடு ஆட்சி செய்து வருகிறார்கள். இதை விட நல்ல ஆட்சி கொடுப்பதற்கு யார் வந்தாலும் வாய்ப்பில்லை. இதை மக்களே பாராட்டுகிறார்கள். அதான் இடைத்தேர்தல்லாம் பாத்தீங்கன்னா பல ஆயிரக்கணக்கான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவது இந்தியா கூட்டணி. ஆமா, 80க்கு அடுத்து 90 தானே. முரண்பாடுலாம் இல்லைங்க. 80க்கு அப்புறம் 70 வரக்கூடாது, 90 வரலாம். இப்ப மருத்துவத்துறை சொன்னீங்க. கடந்த வாரம் ஒரு ஆஃப் டே அங்க கூட மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மாண்புமிகு மா சுப்பிரமணியன் இருந்தாரு. ஒரு மருத்துவமனை ஓபன் பண்ணோம். என் தொகுதியில ஒரு மருத்துவமனை தரம் உயர்த்துக்காக இன்ஸ்பெக்ஷன் போயிருந்தோம். அப்போ அவர் பத்திரிகையாளர் சந்திக்குமா சொன்னாரு, இன்னும் ஒரு மாதத்தில் எக்ஸாம் வச்சு டாக்டர் எல்லாம் எடுத்துட்டாங்க. இப்ப போஸ்டிங் போடுற வேலை நடந்துட்டு இருக்கு. ரேங்க் லிஸ்ட் இன்னும் 1 மாதத்தில் எல்லா மருத்துவமனைகளிலும் எங்கெங்கெல்லாம் காலி பணியிடங்கள் இருக்கு நிரப்பப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நம்பர் 1. நம்பர் 2, சில இடங்கள்ல நீங்க கேட்ட மாதிரி குழந்தைகள் இறப்பு போயிட்டாங்க அப்படின்னும் போது இதையெல்லாம் தவிர்க்கணும். அதுல உங்க கருத்துல நாங்க மாறுபடல. சரியான முறையில கவனிக்கணும். மருத்துவர்கள் தாயுள்ளத்தோடு மருத்துவம் அளிக்கணும். இந்த குழந்தைகள் இறப்பெல்லாம் தவிர்க்கணும். இதுதான் உங்களுடைய பார்வை, தான் எங்களுடைய பார்வை. அதை தொடர்ந்து நாங்க பேசிட்டு தான் வரோம். நேற்று கூட GHல ஒரு எங்க கட்சிக்கார பார்க்கும் போது அங்க சில ஆலோசனை சொல்லிட்டு வரோம். ஆனா இன்னைக்கு இந்தியாலேயே மருத்துவத்தில் நம்பர் 1 மாநிலம் தமிழ்நாடு என்பதை யாரும் மறுக்க முடியாது. இந்தியால மட்டும் இல்ல, ஏசியாலேயே ஒரு மெடிக்கல் ஹப்பா இருக்குது. இன்னைக்கு துபாயில இருக்கிறவங்க, மிடில் ஈஸ்ட்ல இருக்கிறவங்க, ஈவன் சிங்கப்பூர்ல இருக்கிறவங்க எல்லாம் இங்க போய் மருத்துவம் பார்த்தா விலை கம்மியா இருக்கு, காசு குறையுது, நல்ல மருத்துவம் இங்க வராங்க. அப்படின்னா ஒரு தமிழ்நாட்டுல ஒரு மிகப்பெரிய மெடிக்கல் ஹப் உருவாயிருக்குன்னா அது பாராட்டுக்குரியது. அதுதான் இப்போ 10,000 டாக்டருக்கு மேல இப்போ பணி அமர்த்த போறாங்கன்றத தகவல் வந்திருக்கு. அவர் மாண்புமிகு அமைச்சரே சொன்னாரு, அடுத்த மாதத்துல எல்லாம் ஏங்க ஒரே ஒரு விஷயம் தாங்க, பணத்தெல்லாம் எடுத்துட்டு போயிட்டாங்க, கஜனால பணம் இல்லைங்க, இதானே யதார்த்தம். ஆனா நிதி மேலாண்மையோட செய்யறாங்க. 4 வருஷம் இருங்க, 2 விஷயம். 4 வருஷத்துக்கு முன்னாடி எல்லா பணத்தையும் எடுத்து போயிட்டாங்க, கஜனால பணம் இல்லை. இவங்க 2021 ஆட்சி அமைக்கும் போது பணமே இல்லாம ஆட்சி அமைக்கிறாங்க. எந்த பணமே கிடையாது, கஜனா காலி, சம்பளம் கொடுக்க கூட பணம் இல்லை, வாங்கின லோனுக்கு வட்டி கட்டுறது கூட பணம் இல்லாம சிரமப்பட்டு இருக்காங்க. ஆனா திறமையா நிதி மேலாண்மையில ஆட்சி நடத்துறாங்க. போயிடுச்சு 4 ஆண்டுகளுக்கு முன்னாடியே எங்கெங்க பணம் போனோமோ கடந்த ஆட்சியாளர் எடுத்துட்டாங்க. நம்பர் 2, நம்முடைய வரி பணத்தை, நம்முடைய பங்களிப்பை வாங்கி கொண்டு ஒன்றிய அரசு ஏன் கொடுக்க மறக்கிறாங்க? சமர்கா சிக்ஷால எவ்வளவு பணம் வரணும்? 2452 கோடி வரணும். ஏன் இது வரைக்கும் கொடுக்கல? என்ன மாற்றாந்தாய் மனப்பான்மை? நீ PM ஸ்டீல கையெழுத்து போடு, புதிய கல்விக் கொள்கை திட்டத்துல கையெழுத்து போடு, கையெழுத்து போட்டதான் கொடுப்பான்னா அது என்ன அராஜகம்? அது இந்தியாக்குள்ள தானே தமிழ்நாடு ஒரு மாநிலமா இருக்கு. அப்ப எந்த நிதியும் கொடுக்க மாட்டாங்க. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டுல வரலாறு காணாத மழை வந்தாலும் வெள்ளக்காடானாலும் நிதி கொடுக்க மாட்டாங்க. தூத்துக்குடியே அழிஞ்சு போற நிலைமைக்கு போனாலும் நிதி கொடுக்க மாட்டாங்க. அப்ப எந்த நிதியும் கொடுக்க மாட்டாங்கன்னா தமிழ்நாடு இந்தியாவுடைய ஒரு அங்கம் தானே. பத்திரிகையாளர் நீங்க தான் கேட்கணும், எழுதணும்.
ஏன் தமிழ்நாட்டை புறக்கணிக்கிறீங்க? இன்னைக்கு இந்தியாவிலே 2வது மாநிலம் நிறைய வரி பணத்தை கொடுக்கறதுக்கு ஒன்றிய அரசுக்கு ஜிஎஸ்டி கொடுக்கறது தமிழ்நாடு தான். நம்முடைய பங்களிப்பு நம்முடைய உரிமை கொடுக்க மறுக்கிறாங்கன்னா நீங்க தான் கேட்கணும். அது எப்படி ஒரு தமிழ்நாடு அரசு இயங்கும்? நான் நிதியே கல்விக்கு நிதி கொடுக்க மாட்டேன், நேச்சுரல் கலாமிட்டிக்கு நிதி கொடுக்க மாட்டேன், எந்த நிதியும் கொடுக்க மாட்டேன். ஏற்கனவே உள்ள நிதியெல்லாம் வேற மாநிலங்களுக்கு உத்தரப்பிரதேஷ், பீகார், ஆந்திராவுக்கு பிரிச்சு கொடுத்துருவேன். குஜராத்துக்கு நிறைய நிதி கொடுப்பேன்னா எப்படி? அது அராஜகம் நடக்குதுங்க. அது அது வந்து ஒரு பிசினஸ். அது அவர் வந்து ஒரு கமர்சியல் மேன். நாளைக்கு நீங்களே ஒரு கட்சி ஆரம்பிச்சு பிரசாந்த் குத்தர் இது 100 கோடி ரூபாய் கொடுக்குறேன், இல்ல என்னால கொடுக்கும்ல ஒரு ஸ்பான்சர் இருக்காரு, அவர் கொடுக்குறாரு வாங்க அப்படின்னா அவர் வருவார். ஆனா மக்கள் வந்து பிரசாந்த் கிஷோருடைய வகுத்து கொடுக்கிற திட்டத்தினால வாக்களிக்கிறது இல்ல, நலத்திட்டங்கள், நற்பெயர், ஏற்புடையது, இதுக்குதான் வாக்களிப்பாங்க. அவரே தோத்து போனார். இன்னும் நிறைய இல்ல இன்னும் நிறைய இல்ல. அது வந்து ஒரு பார்ட். அது வந்து ஐடி ஒர்க் மட்டும் தான் அவங்க பண்ண முடியும். மக்களை போய் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது. அவங்க என்ன டிசைட் பண்றாங்களோ மக்கள் நான் தீர்மானிக்கிறோம், அதுதான். இப்ப ஏன் அப்படின்னா பீகார்ல இவரு போட்டிட்டாரு, ஏன் வெற்றி பெற முடியல, தோத்து போயிட்டாரு. அவர் ஸ்ட்ராட்டஜி அவருடைய மாநிலத்தில் அவருக்கே ஒர்க் அவுட் ஆகல. அப்ப எங்க விஜய்க்கு ஒர்க் அவுட் ஆக போகுது? அது அவருடைய ஸ்ட்ராட்டஜி அவருக்கே ஒர்க் அவுட் ஆகல, அவருக்கே பயனளிக்கல. அது அவருடைய விருப்பம், நாம சொல்ல முடியாது. கொடுக்கறதுக்கு ஆள் இருக்காங்க, செலவு பண்ண ஆள் இருக்காங்க, அதுக்கு நிறைய பேர் இப்ப வந்து சேர்ந்து இருக்காங்க. நான் யாரையும் சொல்ல சார், நீங்க ஏன் சார் மென்ஷன் பண்றீங்க? நிறைய பேருன்னு சொல்றேன். சொல்லிட்டேன் ஏற்கனவே, பாஜகவின் சித்து விளையாட்டு இன்னும் என்னென்ன நடக்க போது பாருங்க. எங்களுக்கு எதனா நோய் வாய்ப்பட்டா நாங்க அங்கதான் போய் படுப்போம். கம்யூனிஸ்ட் தலைவர் பாலகிருஷ்ணன் உடம்பு சரியில்லாம இருந்தாரு, ஐயா நல்லக்கண்ணு RNK தொடர்ந்து அங்கதான் போய், எங்க தலைவர் காங்கிரஸ் தலைவர் குமரி அனந்தன் அங்கதான் போயிட்டு மருத்துவம் பாக்குறாரு. நாங்கெல்லாம் அங்கதான மருத்துவம் பாக்குறோம். நேத்து கூட போயிட்டு வந்தோம். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தலைமுறைகளை தாண்டி தரத்துடன் மீண்டும் தனித்துவம் நிறைந்த கடை ஜிஆசி ஜுவல்லர்ஸ் காஞ்சிபுரம். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.